ரீ டு, கா டு, மா டுக்கு இதே மாதிரி பதனிசா எடுத்துக்கிட்டு எந்த மெத்தடில் பாடினா நம்மளால் கரெக்டாக சதுஸ்ருதி தெய்வத்தம். நீங்கள் ஸ்வரங்களோட வரிசைகளை பற்றி இப்படி சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிறைய ராகங்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பாடுறதுல 7 ஸ்வரங்கள் மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை அதில் வகைகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி சரியாக புரிஞ்சு பாடணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்ருதியில் பாடுவீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் பேசிக் ஸ்வர வரிசைகளை எப்படி பிரித்து முறையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஸ்ருதி தாளம் வாய்ஸ் எப்படி சரியாக யூஸ் பண்ணணும், ஹை நோட்ஸ்லாம் எப்படி பாடணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட சிங்கிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரியுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் உங்களோட காதை நல்லா ட்ரைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்வர வகைகளில் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பேசிக் வரிசைகளில் சரளி வரிசையிலிருந்து அலங்காரம் வரைக்கும் மாயாமாலோ கௌலை அப்படிங்கிற ஒரு ராகத்தில் நாம் சரிகம பதனிசா வேறு ஸ்வரா பேட்டர்ன்ஸில் நாம் படிப்போம். இப்போ சரிகம பதனிசால சா அண்ட் பா இந்த 2 ஸ்வரங்களுக்கும் நமக்கு வேறு வகைகள் கிடையாது. ஆனால் ரி, கா, மா, தா, நீ இந்த ஸ்வரங்களுக்கு வகைகள் உண்டு. அதாவது ரீ1 ரீ2, கா1 கா2, மா1 மா2, தா1 தா2, நீ1 நீ2 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் 3 வகையான ரீ இருக்குது, 3 வகையான கா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு புக்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. அதாவது கா1 கா2 கா3 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் நாம் யூஸ் பண்ணுற அந்தரகாந்தாரம் அதாவது கா2வியே கா3 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டும் கூட தான். ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நம்ம இப்போதைக்கு ரீ1 ரீ2, கா1 கா2, மா1 மா2, தா1 தா2, நீ1 நீ2. இப்போ வீணையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதே மாதிரி ஆர்டரில் தான் நமக்கு ஸ்வர வரிசைகள் இருக்குது. கீபோர்ட்லேயும் அதே மாதிரி தான் நமக்கு ஸ்வர வரிசைகளோட ஆர்டர் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எப்படி பாடி எந்த மெத்தடில் பாடினா நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வர வகைகளுக்கான டிஃப்ரென்ஸை நாம் எப்படி கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதை சாவோட ரிலேட் பண்ணி பாடினாலும் நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ரீ1 ரீ2, கா1 கா2, மா1 மா2வை சாவோட சேர்ந்து சொல்லணும். அதாவது சா ரீ, ஃபஸ்ட்டு ரீ1, அப்புறம் ரீ2, அப்புறம் கா1 கா2 அந்த மாதிரி. சாரி சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீ1க்கு கொடுத்த ஃபோர்ஸை விட நாம் ரீ2க்கு அதிகமாக கொடுக்குறோம். அப்போ அந்த ரீ2 நமக்கு ரீ1 விட அடுத்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ரீ2 ரீ, அதாவது இந்த ரீ1 விட அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா நீங்கள் ரீ2 பாட முடியும். இப்போ அடுத்து கா1 சாகா சாகா சாமா சாமா சாப்பா. இப்போ ரீ1, கா1, மா1 இதுக்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அடுத்த ரீ2, கா2, மா2க்கு நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழில் குரில் நெடில் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, லெட்டர்ஸு அ ஆ இ ஈ மா மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி இதையும் புரிஞ்சுக்கலாம். ரீ1 ரீயாவும் அதாவது குரில் ரீயாவும், ரீ2வை நெடில் ரீயாவும் நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்வரங்களை பாடுறதுக்கு நம்மளோட வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ரீ1 பாடும்போது நீங்கள்
சரி. அந்த சாக்கு பக்கத்துலேயே அந்த ரீயை சொல்கிறீங்க. இப்போ ரீ டூவை சரி. அந்த ரீயை புஷ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் த்ரோ மெத்தடில் நீங்கள் பாடினீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த ஸ்வரஸ்தானத்தை. அதாவது சரி அப்படி. காவை அதே மாதிரி நம்ம எப்படி வாய்ஸ் த்ரோ பண்ணோம் அப்படின்னா சாகா. இது காவன். இதுவே சாகா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த நம்மளோட இங்கேருந்து வரக்கூடிய வாய்ஸில் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரீ ரீ அப்படி. அதே மாதிரி கா கா அப்படி. மாமா. அதுக்கப்புறம் வரக்கூடிய தாவன் தாட்டு நீவன் நீட்டுவை நாம் பாவோட சேர்ந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே டைரக்ட் ஸ்வரமாக, அதாவது அந்தந்த ஸ்வரஸ்தானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி சாவோட அதை பாடி பார்த்தோ இல்லை பாவோட பாடி பார்த்தோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக அது இருக்கும். பாத தாட்டு பாதா. பானி பானி. பாசா. அந்த மாதிரி. ஸோ சாவோட ரீ கா மா அதை பாடி பார்த்தோம். பாவோட தா நீ இந்த வெரைட்டியை பாடி பார்த்தோம். நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு வகையான ப்ராக்டிஸ் ரீவன் ரீ டூ காவன் கா டூ மாவன் மா டூ தாவன் தா டூ நீவன் நீ டூ மட்டும் பாட போகிறோம். ரீ ரீ கா கா மா மா பா da da ni ni sa. அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் பண்ணலாம். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் நீ நீ da da பா மா 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 கா கா ரீ ரீ. இந்த மாதிரியெல்லாம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பிகினருக்கு ஸ்ருதி வச்சு இந்த மாதிரி பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளால் அந்த ஸ்வரஸ்தானங்களை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ருதி எப்படி புரிஞ்சுக்கணும், ஸ்ருதி பாக்ஸோடு சேர்ந்து எப்படி பாடணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நல்லா நாம் இந்த ஸ்வரஸ்தானங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பாடுற சரளி வரிசையை எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு மாயாமாலவ கௌளை ராகத்தில் பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சங்கராபரணம் ராகமில் பாடி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மாயாமாலவ கௌளை ராகத்தில் சரிகம பதனிசா சாணி தப்ப மகரிசா அதில் நம்ம யூஸ் பண்ணுறது ரீவன் அண்ட் தாவன், அதாவது சுத்த ரிஷபம் சுத்த தெய்வத்தம். ஆனால் சங்கராபரணத்தில் அதே சரிகம பதனிசா தான், ஆனால் ரீ ஒன்னும் தா ஒன்னும் வேற வெரைட்டி நாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது ரீ டூ சதுஸ்ருதி ரிஷபம் சதுஸ்ருதி தெய்வத்தம். ஸோ இது ரெண்டு ராகத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி பாடும்போது நீங்கள் ரீவன் தாவனும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ரீ டூ தா டூவும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு ராகங்களையும் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதிரி கலந்து பாடும்போது நம்மளால் ஈஸியாக அந்த
ஸ்வரஸ்தானங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி காமா இது மாயாமாலவ கௌளை. ஆனா இதுவே சங்கராபரணம் சரி காமா அப்படின்னு பாடுவோம். சரி காமா அப்படின்னு பாடுவோம். அந்த ரீயை கொஞ்சம் போல்டா நாம சொல்லி பாடுவோம். அதே மாதிரி பதனிசா எடுத்துக்கிட்டு பாதனிசா இது மாயாமாலவ கௌளை. ஆனா பாதனிசா இது சங்கராபரணம். ஸோ அந்த தாவை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த ரீயை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுமையாக நிதானமாக பாடி பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்வரத்துக்கும் பின்னாடி இருக்க அந்த சவுண்டை நம்ம நல்லா கேட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ இந்த சரிகம பதனிசாக்கும் அதோட வகைகளுக்கும் பேர் உண்டு. அதாவது சானா சட்ஜமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீ ரிஷபம், கா காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், த தெய்வத்தம், நீ நிஷாதம், அப்புறம் அப்பர் சாதம். ஸோ அதுவும் சட்ஜமம் தான், இதுவும் சட்ஜமம் தான். இப்போ சா அண்ட் பா வகைகள் இல்லை அப்படிங்கிறதுனால அது சட்ஜமம் பஞ்சமம் அவ்வளோதான். ரீல 2 வகைகள் இருக்குது. அதாவது சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம், ரீ 1 ரீ 2 அந்த மாதிரி. இப்போ ரீ 3 அப்படின்னு ஒரு ஸ்வரம் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ரீ 3 அப்படிங்கிறத ஷட்ஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம், பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கால எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கா, கா 1 கா 2. கா 1 சாதாரண காந்தாரம், கா 2 அந்தர காந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மால அதே மாதிரி 2 வகைகள், மா 1 மா 2. மா 1 வந்து சுத்த மத்தியமம், மா 2 பிரதி மத்தியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பா பஞ்சமம், அதுக்கப்புறம் தா 1 தா 2. தா 1 அப்படின்னா சுத்த தெய்வத்தம், தா 2 அப்படின்னா சதுஸ்ருதி தெய்வத்தம். அதே சட்ஸ்ருதி தெய்வத்தம் அப்படின்னு தா 3 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ரீ 3 சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் தா 3 சொல்லுவாங்க. அடுத்து நீ நிஷாதம், இதுலேயும் 2 வகைகள், கைஷிகி நிஷாதம் நீ 1, காக்கலி நிஷாதம் நீ 2. அதுக்கப்புறம் அப்பர் சஜ்ஜமம்.